ஹாய் ஆல் கிரிக்கெட் லவர்ஸ். உதயநிதி பர்த்டே ஸ்பெஷல் கோயம்புத்தூர் டிஎம்கே 1 lakh டோர்னமெண்டோட நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் மேட்ச் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவை சிசி வெர்சஸ் டாம் சிசி. இவங்க ரெண்டு பேருக்கான டாஸ் கம்ப்ளீட் இருக்கு. இதுல கோவை சிசி டாஸ் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் கோல்டன் பால் அப்படிங்கிற அடிக்கிற புறமே டபுள் அக்கவுண்ட் ஆகும். விக்கெட் விழுந்தாலும் விக்கெட் கவுண்ட்னு சொல்லிருந்தாங்க. இங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் போயிருக்கிறதுனால டீம் ஸ்கோர் வந்து டபுளா கன்வெர்ட் ஆகுது. 2 runs ஃபர்ஸ்ட் பால். இங்க கோவை சிசிக்காக 2 பேட்டர் சீட்ல வந்தாங்க. ஸ்ட்ரைக்ல அருண் இருந்தாரு, சிங்கிள் அடி, அதை 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணிருக்காரு கோல்டன் பால் அப்படிங்கிறனால. இப்போ நான் ஸ்ட்ரைக்ல வந்து மனோஜ் இருந்தாரு பேட்ஸ்மேன். இப்போ அவர் ஸ்ட்ரைக்கிங் எடுக்க வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக ஆஸ் யூசுவல் டாம் சிசியோட ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் மதன் அவர் ஃபர்ஸ்ட் பால் போட்டு ஒரு ரன் கொடுத்துருக்காரு. இப்போ செகண்ட் ஒன் ஃபீல்டர் எல்லாம் கிராஸ் ஆகி பவுலரையும் கிராஸ் ஆகி ஒரு சிங்கிள் லாங் ஆஃப்ல போயிருக்கு. இங்க பேக் டு பேக் சிங்கிள்ஸ் ஆடி இருக்காங்க கோவை சிசி. இந்த மேட்ச்க்கும் 5 ஓவர் தான், 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் லோ ஸ்கோரிங் மேட்சா போச்சு. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பால் நம்பர் 3 குட் பால், நல்லா ஃபேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் கம்பேர் பண்ணும்போது இந்த பால் நல்லா ஃபேஸ்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு மதன். டாட் 2 டாட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துல இருக்கு. ஃபீல்டரும் இருக்காரு, கையிலேயே விழுந்திருக்கு. இங்க கவர்ஸ்ல மாட்டிருக்காரு பேட்ஸ்மேன் அருண். கான் ஃபார் 2. இங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கோவை சிசி 5 ஓவர் மேட்ச்ங்கிறதால கண்டிப்பா 50 ரனுக்கு மேல வச்சே ஆகணும். ஆனா அந்த ப்ரெஷரை வந்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீநிதிஷ். ஐயோ லெக் ஸ்டம்ப் ஒட்டி போட்டுருக்காருங்க. பயங்கரமான ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவரா பர்ஃபெக்டான ஓவரா இருந்திருக்கு. டாம் சிசி சைட்ல ஒரு ஹரிக்கன் ஓவரா இருந்திருக்கு. நல்லா பயங்கரமா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு மதன். ஃபர்ஸ்ட் ஓவர் 3 ரனுக்கு போட்டு கொடுத்து விக்கெட்டை பிக் பண்ணிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் கோவை சிசி 3 for 1. இங்க செகண்ட் ஓவர் போறதுக்காக டாம் சிசி இந்த பவுலர் மாசி வந்திருக்காரு. ஒரு ஸ்கூப் ஷாட், தி ஸ்கூப். கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபீல்டர் வந்தாரு, ஆனா பிடிக்க முடியல. அதனால அதை யூஸ் பண்ணி டபுளா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க கோவை சிசி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கு பேட்ஸ்மேன் மனோஜ். ஒரு லோயர் ஃபுட் டாஸ் பால்ல ஃபிளிக் ஆடி ஒரு சிங்கிளா கன்வெர்ட் பண்ணிருக்காரு மனோஜ். பால் நம்பர் 5 ஸ்ரீநிதிஷ் இங்க பேட்ஸ்மேன். அவர் கையிலேயே போயிருங்க. டாட். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட் காத்துல இருக்குமா இல்ல வெளியே போயிருமா அப்படின்னு பார்க்கலாம். இங்க 2 ஃபீல்டர் வராங்க, கிராஸ் ஆயிருக்கு. இப்போ அம்பையர் டிசிஷன் வந்திருக்கு. ஏன்னா அங்க கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. 2 ஃபீல்டரும் போய் யார் கேட்ச் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கால் இல்லாதனால 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணிருக்கு. ஒரு கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணி அதை பவுண்டரியும் கன்சிடர் பண்ணிருக்காங்க டாம் சிசி. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் கோவை சிசி 10 for 1. இந்த ஓவர் மாசி 7 ரனுக்கு போட்டிருக்காரு. இங்க தேர்ட் ஓவர் போறதுக்காக பவுலர் முருகேஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ரைட் ஆம் பவுலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் ஆஃப் கட்டுற மாதிரி அவரோட ஆங்கிள் இருந்துச்சு. ஆனா இங்க பீட்டன் இருக்காரு. டாட். நெக்ஸ்ட் ஒன் கேட்சா, ஃபீல்டர் இருக்காரு, நல்ல சேவுங்க. அவரை கிராஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா 2 ரன் ஓடி எடுத்துக்கலாம். ஆனா அந்த பால ஒரே ரன் தான் போயிருக்கு. ஒரு நல்ல சேவ். பால் நம்பர் 4 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் காத்துல இருக்கு, கேரி ஆகுமா? எஸ், அங்க ஃபீல்டர் வந்துட்டாருன்றத பால் மிஸ் பண்ணிருக்காங்க. 3வது கேட்ச் டிராப் பாக்குறோம். டாம் சிசி நல்ல ஃபீல்டிங் யூனிட்டாவும் இருக்காங்க. ஆனா இந்த மேட்ச் என்னன்னு தெரியல, இது வரைக்கும் 3வது கேட்ச் டிராப் பண்றாங்க. தொடர்ந்து பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் கோவை சிசி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு எட்ஜ் ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஃபைனல் லெக்ல இங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். இங்க டவுன் த ட்ராக் போய் லோயர் ஃபுல் டாஸ் பால கவர்ஸ் ஆடி இருக்காரு. இந்த பாலும் ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் கோவை சிசி 14 for 1. பாலை விடவே ஒரு 4 ரன் பின்தங்கி தான் இருக்காங்க. இருந்தாலும் கடைசி 2 ஓவர் அப்படிங்கிறதுனால ஒரு 20 ரன் 25 ரன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபைட் பண்ற டோட்டலா இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு டோட்டலா செட் பண்ண போறாங்கன்னு சொல்லி 2 பேட்டர்ஸும். இங்க டாம் சிசிக்காக 4th ஓவர் போறதுக்காக பவுலர் சிவா வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி, அதை பனிஷ் பண்ணிருக்காருங்க. எக்ஸலன்ட் ஸ்டார்ட். இங்க ஒரு ஃபுல் ஷாட் ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன் ஸ்ரீநிதிஷ். நல்ல டைமிங் இருந்துச்சு. பவுன்ஸ் போடுறப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் ஸ்லோயரா இருந்துச்சுனால் ஸ்லோயர் பாலா வந்து பவுன்சர் போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பேட்ஸ்மேனுக்கு அவ்வளவு டைமிங் இருக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் கிளியர் பண்ணுவாங்க. ஒரு மேக்ஸிமம் இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வார்ம் வெல்கம் பவுலருக்கு. பால் நம்பர் 2 நல்ல கம்பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் சிவா. இந்த பால் நல்லா ஃபாஸ்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காரு. இதுவும் ஒரு பவுன்ஸ் டெலிவரி தான், ஆனா ஆஃப்ல வந்திருக்கு, ஃபாஸ்டாகவும் வந்திருக்கு. பால் நம்பர் 3 எகைன் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க ரிவெஞ்சுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 7வது கேட்ச் மிஸ் பண்றாங்க. என்ன நடக்குது இங்கன்னு தெரியல. இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாவது இருக்குமா? இல்லைங்க, அதுவும் இல்ல. 2 ரன்னா ஓடி எடுத்திருக்காங்க. கோவை சிசிக்கு இங்க ஃபார்ச்சுனேட் ட்ரெயினா இருக்கு. ஏன்னா நிறைய 4 கேட்ச் வந்து டிராப் பண்ணிருக்காங்க. 4th ஒன் பவுலர் கைக்கே போயிருக்குங்க. டாட். பால் நம்பர் 5 ஐயோ பக்காவான லைன் சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காரு. அந்த ஒரு 6க்கு அப்புறமே அடுத்த நல்ல 4 பால் நல்ல பாலா போட்டிருக்காரு பவுலர் சிவா. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர்
குட் ஷாட் நல்லா ஃபுல்லா எடுத்துட்டு வந்தாரு. இந்த பால் ஒரு சிங்கிளா இருக்குமா டபுளா மாறுமான்னு பார்த்தா இங்க ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. இந்த ஓவர் 9 ரனுக்கு போட்டிருக்காரு சிவா. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் கோவை சிசி 23 for 1. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சோலை வந்திருக்காரு. ரைட் ஆர்ம் பவுலர் பவர் விக்கெட்ல இருந்து கடைசி 6 பால் அப்படிங்கறதுனால பேட்ஸ்மேன் ஹிட்டிங் மூட்ல தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு இங்க கிரவுண்டடா ஆடி இருக்காரு. லாங் ஆன்ல இங்க ஒரு சிங்கிள். விக்கெட்ஸ் இன்னும் ஹேண்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா பயப்படாம ஷாட்ஸ்க்கு போகணும். பெரிய ஷாட்ஸ் ஆடணும். பார்க்கலாம். பால் நம்பர் 2 அகைன் ஒரு ஃபுல்லர் டெலிவரி. அதையும் ஒரு சிங்கிளா மட்டுமே கன்வெர்ட் பண்றாங்க. பேக் டு பேக் சிங்கிள்ஸ். பால் நம்பர் 3 டாஸ் பாலுங்க. இதுவும் 3 பாலுமே லாங் ஆன்ல தான் போயிருக்கு. அவர் கையிலே தான் போயிருக்கு. 3 சிங்கிள்ஸ் நம்ம பாக்குறோம். இங்க பெரிய கேப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் பேட்ஸ்மேன்ஸ். கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க டவுன் த ட்ராக் பண்ண நோ பால் சிக்னல் வந்திருக்கு. அந்த நோ பால்ல ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. நோ பால் +1. நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட்டா வேற இருக்க போகுது. லாஸ்ட் 2 பால்ஸ் ஸ்ட்ரைக்ல ஸ்ரீநிதிஷ் ஆல்ரெடி ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் கிளியர் பண்ணிருக்காரு. எஸ் இங்க ரெண்டாவது மேக்ஸிமம் ஒரு பேட்ல இருந்து பாக்குறோம். இதுவும் ஒரு ஃபுல் ஷாட்ல எடுத்துட்டு வந்திருக்காருங்க. இவர் கிளியர் பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம் கோவை சிசிக்காக. நல்ல கேமியோ, குயிக் ஃபயர் கேமியோன்னு சொல்லலாம். ஆனா இன்னும் அவங்க ரன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். நம்ம டாட்ஸ் நிறைய வைக்காம விட்டுருந்தா. குட் ஷாட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். விக்கெட்டுங்க. இங்க ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் அங்க பாக்குறோம். இங்க பேட்ஸ்மேன் ஸ்ரீநிதிஷ் கான் ஃபார் 23. 15 பால்ஸ்ல 2 மேக்ஸிமம் ஒரு பவுண்டரின்னு சொல்லி ஆடி இருக்காரு. அவரோட ஸ்கோர்னால தான் அவங்க டீம் இப்போ ஒரு சூப்பரான ஸ்கோரை செட் பண்ணிருக்காங்க. கோவை சிசி 5 ஓவர் முடிவில் 34 ரனுக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. 35 ரன் ஸ்டார்ம் சிசிக்கு வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். கிரேட் டு பி பேக். இங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 35 ரன் சேஸ் பண்ண ஸ்டார்ம் சிசி பேட்டர்ஸ் 2 பேர் விக்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்ல வந்து அன்வர் இருப்பாரு. நான் ஸ்ட்ரைக்ல கார்த்தி இருப்பாரு. இவங்க 2 பேருமே இந்த ரவுண்ட் மேட்சஸ்ல சூப்பரான ஒரு பேரா இருந்திருக்காங்க. பார்க்கலாம். 30 பால்ல 35 ரன் ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்காக மனோஜ் ஃபர்ஸ்ட் ஒன். அவுட் சைட் ஆஃப்ல குட் லைன். ஒரு இன்சைட் த லைன் போட்டிருக்காரு. ஆஃப் லைன் மெயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன்னு இங்க பீட்டன். டாட்ஸ் நிறைய வைக்கணும். ஏர்லி விக்கெட்ஸும் பிக் பண்ணா மட்டுமே இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பேக் பால் நம்பர் 2 ஃபுல்லர் டெலிவரி. அங்க பெரிய கேப் இருக்கு. புல்லட் ஷாட் மாதிரி போயிருக்கு. இங்க பவுண்டரி கண்டிப்பா கிளியர் ஆயிரும். ஏன்னா பால் பயங்கரமான ஃபோர்ஸ்ல வந்து கிளியர் பண்ணிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக். இங்க அன்வர் கிட்ட இருந்து ரெண்டாவது பாலே பவுண்டரி பாக்குறோம். பால் நம்பர் 3 அகைன் ஒரு ஃபுல்லர் டெலிவரி. லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாரு அந்த பவுண்டரிக்கு அப்புறம் அன்வர். இங்க நான் ஸ்ட்ரைக்கிங்ல இருந்து பேட்ஸ்மேன் கார்த்திக் ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல ஒரு லாயர் ஃபுல் டாஸ் பால டீப் எக்ஸ்ட்ரா கவரேஜ் லைன்ல தூக்கி அடிச்சாரு. அங்க ஃபீல்டர் இருந்தும் அது மிஸ் ஆயிருக்குங்க. ஃபீல்டர் வந்தாரு பாலுக்கு. ஆனா கரெக்டா வந்து ஸ்டேபிளான பொசிஷன் இல்ல. அதனால வந்து இங்க ஒரு பவுண்டரி கன்சிட் பண்றாங்க. இங்க 2 பவுண்டரி 2 பேட்ஸ்மேனுமே ஆளுக்கு ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். ஏகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். ஆனா கடைசி 2 பாலுமே நல்லா டெலிவரி பண்ணிருக்காரு பவுலர் மனோஜ். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ம் சிசி 9 for 0 loss. இந்த செகண்ட் ஓவர் போறதுக்காக கோவை சிசில இருந்து பவுலர் ராகேஷ் ரைட் ஆர்ம் பவுலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். குட் பால். ஒரு நல்ல ஏரியால பிட்ச் பண்ணாரு பாலை. இங்க பீட்டன். லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தாரு. செகண்ட் பால் வராரு ராகேஷ். லாயர் ஃபுல் டாஸ் கையிலே போச்சு. ஆனா மிஸ் பண்ணிருக்காரு. இங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். த்ரோல வந்து கரெக்டான பெர்ஃபெக்ஷன் இல்ல. ரொம்ப வைடரா வீசினாரு. அதனால 2 ரன்னா கன்வெர்ட் பண்றாங்க. நல்ல ரன்னிங். பால் நம்பர் 2 லோயர் ஃபுல் டாஸ்ங்க. அடிச்சிருந்தா வெளியே போயிருக்கும். கண்டிப்பா வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிருக்காரு. இங்க டாட். பால் நம்பர் 4 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் விக்கெட்டா இருக்குமா? மிட் விக்கெட்ல போயிட்டு இருக்கு. கையிலே விழுந்துருங்க. இங்க விக்கெட் நம்பர் 1 எடுக்கிறாங்க கோவை சிசி. அன்வர் கான் ஃபார் 7. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்திருக்காங்க. இன்னும் பவுலிங் நல்லா பிரஷரை போட்டாங்கன்னா இந்த மேட்சை வந்து கண்டிப்பா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் முருகேஷ் ஸ்ட்ரைக்ல ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். இந்த ஓவரோட நெக்ஸ்ட் ஒன். குட் பால். ஒரு பால் இருக்கு. இந்த பால் டாட் நியூ பேட்ஸ்மேனுக்கு அகைன்ஸ்டா. லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தாரு. அகைன் ரீபால் வரணும். கேட்சான்னு பார்த்தா ஐயோ கேரி ஆச்சுங்க. முன்னாடி வந்திருந்து எடுத்துருக்கலாம். ஆனா பால் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டாரு. இந்த பால் ஒரு சிங்கிளாவும் கன்வெர்ட் ஆகுது. கொஞ்சம் முன்னாடி வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த ஓவர் 5 ரனுக்கு போட்டு கொடுத்திருக்காரு பவுலர் ராகேஷ் வித் விக்கெட்டோட. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் டாம் சிசி 14 for 1. கோவை சிசிக்காக தேர்ட் ஓவர் போறதுக்காக பவுலர் நரேஷ் வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் கட்டுற மாதிரி போட்டிருக்காரு. ஆனா அந்த ஒரு கேப்பை ஃபைன் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பா 2 ரன்ஸ்க்கு அட்டெம்ப்ட் இருக்கு. அங்க பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. முன்னாடி வந்து பால் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு ரன் கட் பண்ணிருக்கலாம். ஒரு டபுள். பால் நம்பர் 3 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துல இருக்கு. விக்கெட் நம்பர் 2 போகுமா? அவர் கையில ரெண்டாவது கேட்சும் போகுது. மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல மட்டும் மிஸ் ஆகிற 5வது கேட்ச் இது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 கேட்ச் மிஸ் பண்ணிருந்தாங்க. இந்த பால் ஒரு டபுள். பால் நம்பர் 5 எட்ஜ் இருந்துச்சு. ஆனா 1 பவுன்ஸ்ல கீப்பருக்கு வந்திருக்கு. இங்க பேக் டு பேக் டாட்ஸ். லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு. அகைன் ரீபால்.
மிட் விக்கெட்ல 2 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையில போயிருக்கு. இங்க ஒரு சிங்கிள். இந்த ஓவர் 6 ரன்னுக்கு போட்டிருக்காரு நரேஷ். ஒரு நல்ல ஒரு ஓவரா இருந்திருக்கு கோவை சிசி சைடுல. அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஸ்டார்ம் சிசி 20 for 1. இந்த ஓவர் வந்து மேட்சை டிசைட் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா 12 பாலுக்கு 15 ரன் வேணும். இந்த ஓவர் வந்து கண்டெயின் பண்ணி கொடுத்துட்டாருன்னா கோவை சிசி உள்ள வர முடியும் மேட்ச்க்குள்ள. பேட்டிங் டீம் ப்ரெஷர் இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே ஆச்சா இல்லைங்க, எட்ஜில் வந்து கீப்பர் கையில் வந்திருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று டாட்டா போட்டிருக்காரு பவுலர் பிரகாஷ். இங்கே ஸ்டார்ம் சிசிக்காக பேட்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக ஏதாவது பெரிய ஷாட்டுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சிங்கிள் அவங்க ரொட்டேட் பண்ணால் கண்டிப்பாக டீம் ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்க முடியும். பால் நம்பர் 2 எகைன் டவுன் ட்ராக் போய் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே முருகேஷ் பேக் டு பேக் டாட்ஸ். இங்கே பிரகாஷ்க்கு ஒவ்வொரு டாட் பாலுமே அவருக்கு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அவங்க டீமுக்கும் கான்ஃபிடன்ஸை வந்து பில்ட் பண்ணும். இந்த 10 பாலில் 15 ரன் மாதிரி இருக்கு. அப்படியே தேர்ட் ஒன் 2 டாட்டுக்கு அப்புறம் எகைன் டாட்டுங்க. பிரகாஷ் சூப்பரான ஒரு பவுலிங்காம இருக்காரு கோவை சைடில். கண்டிப்பாக ஒரு க்ரூஷியல் டைமில் யூஸ் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக ஒரு டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க டீமுக்கு ஃபேவராக போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஃபர்ஸ்ட் 3 பால் 3 டாட் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காரு பவுலர். ஃபோர்த் ஒன் லோயர் ஃபுல் டாஸ் பால். இந்த பாலும் ஒரு ரனுக்கு மேலே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல ஃபீல்டிங். அங்கே இங்கே ஒரு சிங்கிள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஃபீல்டர்லாம் வந்து பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி டாட் வச்சு மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறப்போ ஃபீல்டர் முன்னாடி வந்து பால் எல்லாம் எடுக்கிறாங்க. டபுள் ரன்னாலும் சிங்கிள் ரன்னா கன்வெர்ட் பண்ண முடியுது. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். இப்படியே மேட்ச் கிராஃப் இவங்க சைடில் வந்திருக்கு கோவை சிசி சைடில் 8க்கு 14 விக்கெட்டுங்க. இங்கே க்ளீன் பால் ஒரு எட்ஜில் வந்து ஸ்டெம்ப்லேயே விழுந்திருக்கு. இன்சைட் எட்ஜில் இங்கே விக்கெட் நம்பர் 2 டவுன் பண்ணுறாங்க கோவை சிசி. அவங்க செலிப்ரேஷனை பார்த்துட்டு இருக்க ஒரு யங்ஸ்டர் டீம் கோயம்புத்தூர் ராம்நகர் காந்திபுரம் அந்த ஏரியாவில் இருக்க பசங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ப்ரெஷரையும் பில்ட் பண்ணாங்க. ஸ்டார்ம் சிசியோட 2வது விக்கெட் போகுது இந்த க்ரூஷியல் டைமில். இந்த ஓவர் வந்து பிரகாஷ் பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 5 பால்ல 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வேறு பிக் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மாசி வந்திருக்காரு. அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால் இங்கே வைட். இன்னும் 7 பால்ல 13 ரன் வேணும். பிரகாஷோட லாஸ்ட் ஒன் குட் பால். இந்த பால் 2 ரன்னுக்காக கால் இருக்கு. வச்சிருவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏஸ் அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணதுனால 2வது ரன்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஓடி இருக்காங்க. இருந்தாலும் 2 ரன் அவங்க டீம் போர்டில் கவுண்ட் ஆகும். இந்த ஓவரை 4 ரன்னுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு பிரகாஷ். அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் ஸ்டார்ம் சிசி 24 for 2. ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த மேட்ச் வந்தாச்சு. இன்னும் 6 பால்ல 11 ரன் வேணும். கோவை சிசி சைடில் வந்து இருக்கு. ஸ்டார்டிங்ல பார்க்கலாம். இங்க ஸ்ட்ரைக்ல முருகேஷ் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் மனோஜ் போட வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் கேட்சா. எஸ் குட் டேக்கனிங். இங்க சூப்பரான ஒரு ரன்னிங் கேட்ச். பவுலிங்ல நல்ல பிரஷரை போட்டிருக்காங்க ஸ்டார்ம் சிசி மேல. அதனால இங்க விக்கெட்டும் விழுகுது. இங்க முருகேஷ் மட்டுமே வந்து 13 பால் வேஸ்ட் பண்ணி 7 ரன் ஆடி இருக்காரு. அவர் நிறைய டாட்ஸ் வச்சாங்க அவருக்கு அகைன்ஸ்டா. ஆஃப்டர் த தேர்ட் விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் மதன் வந்திருக்காரு. அவங்க டீமோட ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஒரு நல்ல பேட்ஸ்மேனும் பெரிய ஷாட் கிளியர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான். இன்னும் 5 பாலுக்கு 11 ரன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ப்ரெஷர் அவர்கிட்டயும் இருக்கும். பவுலர் இன்னும் 5 பால் டெலிவர் பண்ணணும். கோவை சிசி நல்லா சேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தவறான பாலுங்க. நோ பால் சிக்னல் வந்திருக்கீங்க. ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு. உண்மையாவே தவறான பால். கரெக்டாக கிளியர் பண்ணியிருந்தாருன்னா வெளியவே போயிருக்கும். இந்த டைம்ல தவறு பண்றது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். நோ பால் +2 போயிருக்கு. இந்த பால் எக்ஸ்ட்ரா 3 ரன்ஸ் கிடைச்ச மாதிரி ஆயிருக்கு. ஸ்டார்ம் சிசி சைடில் கண்டிப்பா ப்ரெஷர் ரிலீவ் பண்ணும். பவுலர் மேலே இப்போ ப்ரெஷர் அப்படியே கன்வெர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. இங்கே பவுலர் கார்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் ஸ்டெம்ப்லேருந்து வராரு. இங்கே 3 ஸ்டெம்ப் ஓப்பனில் இருக்கு. மதன் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கலாம். ஃப்ரீ ஹிட் டெலிவரியா. ஆனால் இங்கே எகைன் ஒரு 3 ஸ்னோ பால் சிக்னல் வந்திருக்குங்க. ரன் அவுட்டா. இங்கே ரன் அவுட் வந்திருக்குங்க சிக்னல். இப்போ தேவையில்லாம இங்கே அகைன் ஒரு கிரீஸ் நோபால் பார்த்துருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நான் ஸ்ட்ரைக்லேருந்து அவர் வந்துட்டாரு. அதனால இவரு ஓடி போக மதன் வந்து ஓடி போக நான் ஸ்ட்ரைக்ல ரன் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல நிறைய ட்விஸ்ட் போயிட்டு இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டென்ஸாக இருக்கு. இப்போ இந்த பால்ல நோ பாலுக்கு ஒரு ரன் வந்து விக்கெட்டோட ஆட் ஆயிருக்கு. ஒரு ரன் + விக்கெட் இந்த பால்ல ஆட் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ரீ ஹிட் பால் அப்படியே ரிட்டைன்ல இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. கடைசி 5 பால்ல 7 ரன் அந்த ரன் அவுட் பார்த்துருந்தோம். லாஸ்ட் பால் குட் ஷாட்டுங்க. ஒரு ரிலீஃப் ஷாட், ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட்னு சொல்லலாம். இங்க மாசி கிளியர் பண்ணியிருக்காருங்க. மேட்ச் டிரா ஆயிருக்கு. சூப்பரான ஷாட். ஒரு ஸ்லாட்ல போட்டாரு. அதை ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த ஒரு ஷாட்டோட மேட்ச் அப்படியே அவங்க சைடில் போயிருங்க. இந்த மேட்ச்ல நிறைய டிவிஷன் 2 நோ பால் போட்டாங்க. அதனால அப்படியே ப்ரெஷர் வந்து இவங்க மேல திரும்பிச்சு. கடைசி 4 பால்ல 1 ஃபீல்டர்ல க்ளோஸா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க லோயர் ஃபுல் டாஸ் பால கவர்ஸ்ல தூக்கி விட்டுட்டு அது பவுண்டரியாவும் போயிருக்கு. மாசி ஒரு கேம் சேஞ்சரா இருந்திருக்காரு அவங்க டீமுக்கு. ஸ்டார்ம் சிசி கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னு சொல்லணும். கோவை சிசியும் நல்லா ப்ரெஷர் பில்ட் பண்ணாங்க. இதான் அந்த கடைசி ஓவர் மட்டும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் நிறைய நோ பால் இருந்ததுனால கண்டிப்பா பவுலர் மேல ப்ரெஷர் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி மாசி அந்த 2 ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட் அடிச்சு அவங்க டீமை குவார்டர் ஃபைனல் என்டர் ஆக வச்சிருக்காங்க. 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பா வாழ்த்துக்கள். கோவை சிசி இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுக்கிறோம். நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் மேட்சஸ்.